ஒரு கிரகத்துடைய எதிர்காலத்தை மாத்துறதுக்கு எவ்வளோ பெரிய சக்தி நமக்கு தேவைப்படும். ஒரு கண்டத்தை அழிக்கிற அளவுக்கான வெடிப்பா, அல்லது ஒரு ஒட்டுமொத்த கிரகத்தையே எரிமலையினால மூட வைக்கிற அளவுக்கு ஒரு எரிமலை வெடிப்பா, அல்லது ஒரு கிரகத்துடைய சுழற்சி திசையை தலைகீழா மாத்துற அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான மோதலாம். இப்ப நம்ம பார்க்குற கிரகம் வெள்ளி. சூரிய குடும்பத்துல ரொம்பவே டிஃப்ரெண்டா அதோடைய திசையை மாற்றக்கூடிய ஒரு கிரகம். இது மற்ற கிரகங்கள் மாதிரி சுத்தாம, இது சூரியன் உதயமாகிறது மேற்குலையும், அதனுடைய கிழக்குல சூரியனுடைய மறைவும் இருக்கு. இங்க ஒரு நாள் அப்படின்றது ஒரு வருடத்தை விட ரொம்ப ரொம்ப நீளமான, பூமி மாதிரியான அளவுலையும், பூமி மாதிரியான மேஸ்லையும், எக்கச்சக்கமான இன்டீரியர்ல நம்ம பூமிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு கிரகம். பட் இது ஒரு நரக கிரகமா இருக்கு. ஒரு புது கம்ப்யூட்டர் சிமுலேஷன் ஒரு அதிர்ச்சிகரமான சாத்தியத்தை நமக்கு ப்ரொபோஸ் பண்ணுது. ஒரு காலத்துல நிலவுக்கு அளவு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாறை வினாடிக்கு 10 இருந்து 15 கிலோமீட்டர் வேகத்துல வெள்ளி கிரகத்தை மோதி இருக்கலாம். அந்த மோதல் ஒரு கிரகத்துடைய மேற்பரப்பை மட்டும் சிதைக்காம அதனுடைய ஒட்டுமொத்த சுழற்சியுமே மாத்திருக்கு. ஆனா இந்த கதையுடைய மிகப்பெரிய கேள்வி, அந்த மோதல் எதுக்கு? பூமி மாதிரியான ஒரு கிரகத்துக்கு நிலவு இருக்கிற மாதிரி வெள்ளி கிரகத்துக்கு ஒரு நிலவை உருவாக்கல. வாங்க நம்ம டீப்பா பார்க்கலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் செட்ஸ். ஒரு கிரகம் முழு சூரிய குடும்பம் சுத்தக்கூடிய திசைக்கு எதிராக சுத்துது. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் முடிவடைய கிட்டத்தட்ட 243 பூமி நாட்கள் எடுத்துக்குது. அதே நேரத்துல அது ஒரு வருடம் வெறும் 225 நாட்கள் தான். அதாவது ஒரு கிரகத்துல ஒரு நாள் அப்படின்றது ஒரு வருடத்தோடைய ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த விசித்திரமான உலகம் நம்மளுடைய கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளி கிரகம். பல டிகேட்ஸா விஞ்ஞானிகள் ஒரு கேள்விக்கான பதில தேடிட்டே இருக்காங்க. எதுக்கு வெள்ளி மட்டுமே இந்த மாதிரி டிஃபரெண்டா சுத்துது? அது ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருக்கா, அல்லது அதோடைய வரலாறுல ஒரு சின்ன வன்முறை ஏதாச்சும் நடந்திருக்கும்? இந்த கிரகத்துக்கு முழு எதிர்காலத்தையும் மாத்தினது எது? இப்போ வெளியான புதிய கம்ப்யூட்டர் சிமுலேஷன் ஒரு ஆச்சரியமான சாத்தியத்தை ப்ரப்போஸ் பண்ணுது. ஒரு காலத்துல நிலவுடைய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கிரகம் வினாடிக்கு 10 இருந்து 15 கிலோமீட்டருக்கு மேல அதிவேகமா அதோடைய மேற்பரப்புல மோதி இருக்கலாம். இந்த ஒரு மோதல் ஒரு கிரகத்துடைய சுழற்சியை மட்டும் மாத்தாம அதோடைய எதிர்காலத்தையே மாத்திருக்கலாம். ஆனா இந்த கதையில இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. பூமிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை மோதி இருக்கு, அதனாலதான் நிலவு உருவாயிருக்கு. அதே மாதிரியான மோதல் வெள்ளியிலுமே நடந்திருந்துச்சுன்னா எதுக்கு வெள்ளிக்கு இப்போ ஒரு நிலவு இல்லாம இருக்கு? இந்த வீடியோல ஒரு கிரகத்துடைய ரொட்டேஷன் அப்படின்றது வெறும் சுழற்சியை மட்டும் மாத்தாம அதோடைய பிறப்புக்கான ஒட்டுமொத்த ஹிஸ்டரியுமே மாத்திருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய குடும்பம் இப்ப நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு அமைதியான இடமா இல்லை. இது உருகிய கற்கள், உலோகங்கள், வாயுக்கள், எக்கச்சக்கமான புரோட்டோ பிளானட்ஸ் மோதிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு சிஸ்டமா இருந்திருக்கு. ஒவ்வொரு மோதலும் ஒரு புதிய கிரகத்தை உருவாக்கி இருக்கு. சில மோதல் அந்த கிரகத்தை முற்றிலுமா அழிச்சிருக்கு. அந்த காலத்துல உருவாயிட்டு இருந்த 2 உலகங்கள் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதுல ஒன்று பூமி, இன்னொன்று வெள்ளி. அதோடைய அளவு, நிறை, அடர்த்தி, உட்கட்டமைப்பு இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. வெள்ளி பூமியுடைய சிஸ்டர் பிளானட்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப சேமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 2 கிரகங்களும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான பாதையில இருக்கு. பூமி உயிர்களை தாங்கி நிற்குது. வெள்ளி சுமார் 465 டிகிரி செல்சியஸ் அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நமக்கு ஒரு நரக கிரகமாக காட்டுது. அதோடைய அட்மாஸ்பியர் ப்ரெஷர் 92 பார். அங்கே ஈயத்தை கூட உருக்குற அளவுக்கு ரொம்ப வெப்பமான ஒரு கிரகமாக மாற்றிருக்கு. இந்த வேறுபாட்டுடைய தொடக்கம் எங்கே இருக்குன்றத ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு கிரகத்துடைய ரொட்டேஷன் எப்படி உருவாகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் உருவாகிற போது அதை உருவாக்கின தூசி, கற்கள் இது எல்லாமே சுற்றிட்டே தான் இருக்கும். அந்த ஆங்குலர் மூமெண்டம் உருவாகக்கூடிய கிரகத்துக்கு கடத்தப்படுது. அதனாலேயே பெரும்பான்மையான கிரகங்கள் சூரியன் சுத்தக்கூடிய திசையிலேயே அதே அச்சில் சுத்துது. ஆனால் வெள்ளி மட்டும் இந்த விதியை மீறி இருக்கு. அந்த ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன் வடதுருவத்துக்கு மேலிருந்து பார்த்தா பூமி, செவ்வாய், வியாழன் மாதிரியான திசைகள் ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்துற மாதிரியும், வெள்ளி மட்டும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துற மாதிரியும் நமக்கு தெரியும். இது ஒரு சின்ன வித்தியாசம் கிடையாது. ஒரு கிரகத்துடைய டைரக்ஷன் அதோடைய ஒட்டுமொத்தமா மாறுதுன்னா அந்த முழு ஆங்குலர் மூமெண்ட்டையுமே மாற்றுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேவைப்படும். பல ஆண்டுகளாக 2 முக்கிய விளக்கங்கள் இருந்துச்சு. முதல் விளக்கம் சூரியன், அதோடைய டைடல் இன்ட்ராக்ஷன்
அண்ட் வெள்ளியுடைய அடர்த்தி பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே ரொட்டேஷன்ல மெதுவா மாறி இருக்கலாம். இரண்டாவது விளக்கம் ஒரு மிகப்பெரிய மோதல். இப்போ இந்த இரண்டாவது விளக்கத்தை, இந்த சாத்தியக்கூறத்தை நம்ம கம்ப்யூட்டர் சிமுலேஷனும் அது ஒத்துக்கிறது. ஆய்வாளர்கள் ஸ்மூத்டு பார்ட்டிகல் ஹைட்ரோடைனமிக்ஸ், அதாவது SPH அப்படின்ற ஒரு உயர் துல்லிய சிமுலேஷன் முறையை பயன்படுத்தி ஆரம்ப காலத்துல வெள்ளி கிரகம் நூற்றுக்கணக்கான மில்லியன் துகள்கள்னால பிரித்து கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மூலியமாக நம்ம ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். அதை தொடர்ந்து நிலவு அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோதல் அந்த கிரகத்துடைய டைரக்ஷனை மாற்றிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஒவ்வொரு சிமுலேஷனும் ஒரு தனித்துவமான வரலாறு காட்டும். சில மோதல்கள் வெள்ளி வேகமாக சுற்றுது அப்படின்னும், சிலதில் அதோடைய அச்சு சாஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லுது. சிலதில் பெரும்பான்மையான பொருட்கள் விண்வெளிக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். ஆனால் ரொம்ப கவனத்தை ஈர்த்த ஒரு சிமுலேஷன், இதோடைய இம்பாக்ட் சுமார் 10 to 15 கிலோமீட்டர் அப்படின்ற வேகம் ஒரு செகண்டுக்கு குறிப்பிட்ட ஆப்ளிகோ ஆங்கிளில் மோதிய போது வெள்ளியுடைய ரொட்டேஷன் மெதுவா மாற தொடங்கியிருக்கு. இறுதியில் இப்போ நம்ம பார்க்குற மாதிரியான ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன் ரொம்ப நார்மலா மாறி இருக்கு. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பூமியில நடந்த மிகப்பெரிய இம்பேக்ட், கையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட், அதுக்கு பின்னாடி வெளியே தூக்கி எறியப்பட்ட பொருட்கள்ல ஒண்ணுதான் ஒன்று சேர்ந்து நிலவா மாறி இருக்கு. ஆனா வெள்ளியுடைய சிமுலேஷன் பெரும்பான்மையான டெப்ரேஸ் நீண்ட காலமா அதை சுத்தி நிலைச்சிருக்குல்ல. வெள்ளியுடைய ஈர்ப்பு விசையும் இம்பாக்ட் டைனமிக்ஸும் சேர்ந்து அந்த பொருட்களை மறுபடியும் கிரகத்துடைய மேற்பரப்புக்கே இழுத்துருக்கு. அதனால இன்னைக்கு வெள்ளிக்கு நிலவு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு இயற்பியல் விளக்கமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நிகழ்வு வெள்ளியுடைய சுழற்சியை மட்டும் மாத்தல, அதனுடைய மேண்டில்லையும் வெப்ப பரவல், உள்கட்டமைப்பு, எரிமலை செயல்பாடு, வளிமண்டலத்துடைய எவல்யூஷன், இது எல்லாத்தையுமே மாத்திருக்கு. ஆனா அறிவியல் இங்க இதோட நிக்கல. இந்த சிமுலேஷன் ஒரு ப்ரூஃப் மட்டும் கிடையாது, அது பெஸ்ட் ஃபிட் பிசிக்ஸ் மாடல் நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம அளந்திருக்கக்கூடிய வெள்ளியுடைய ரொட்டேஷன், ஆங்குலர் மூமெண்டம், சந்திரன் இல்லாத நிலை, இது எல்லாமே ஒரே நேரத்தில் விளக்கக்கூடிய வலுவான மாதிரி. இந்த ஹைபோதேசிஸை உறுதிப்படுத்த வெள்ளியுடைய மேற்பரப்பு, அதோடைய ஈர்ப்பு புலம், உள்கட்டமைப்பு, ரொம்ப பழமையான பாறை அமைப்புகள் பற்றி இன்னும் துல்லியமான டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படும். அதுக்காக ஃபியூச்சரில் விண்கலன்கள் கண்டிப்பாக அதோடைய தரையில் இறக்கப்படலாம். ஒரு கிரகத்துடைய தற்போதைய தோற்றத்தை பார்த்து அதோடைய கடந்த காலத்தையே நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அதோடைய சுழற்சி, அதோடைய அச்சு, அதோடைய உட்கட்டமைப்பு, இது எல்லாமே பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளுடைய ஒரு பதிவேடாக இருக்கலாம். வெள்ளி இன்னைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துது. இது ஒரு வானியில் நடக்கக்கூடிய விசித்திரம் மட்டும் கிடையாது, அது சூரிய குடும்பத்துடைய ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வன்முறை இன்னும் அதோடைய பாடியில சேர்த்து வச்சிருக்கின்றதுக்கான ஒரு சரியான ஆதாரம். ஒருவேளை அந்த கிரகத்துல இந்த மாதிரியான ஒரு சுழற்சி ஒரு காலத்துல 2 கிரகங்கள் நேருக்கு நேர் மோதியதுக்கான தருணத்துடைய கடைசி சாட்சியா இருக்கலாம். அந்த மோதல், அதோடைய சவுண்ட் இப்ப நமக்கு கேட்கல, ஆனா அதோடைய இம்பாக்ட் இன்னும் நமக்கு ஒவ்வொரு 243 பூமி நாட்களுக்கும் ஒரு முறை வெள்ளியுடைய மெதுவான சுழற்சி நமக்கு வெளிப்படுத்தும். தொடர்ந்து வானத்தை பாருங்க, கண்டிப்பா வினோதமான பல விஷயங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்டான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.